Right then. கிளப் வேர்ல்ட் கப் ஸ்ட்ரெயிட்டாவே நெட்ஃபிளிக்ஸ் டிராமா மாதிரி போயிட்டு டீம்ஸ் ஆர் கெட்டிங் லிட்டரலி ஸ்மோக். எங்க பார்த்தாலும் சர்ப்ரைசஸ் தான். செல்சி டிட் a disappearing act after 13th minute. இட்ஸ் கிளாசிக் கைஸ். இந்த வீடியோல we are doing quick fire match reviews and round of 16க்கு first 8 teams qualify ஆயிருக்காங்க. அத பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி ரவுண்ட் ஆஃப் 16 இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்லாம் நம்ம லைவ்ல சேர்ந்து பார்க்க போறோம் இந்த யூடியூப் சேனல்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ ப்ராமிஸ் யூ இந்த யூடியூப் சேனல் ரொம்பவே யூனிக்கா இருக்க போது. இந்த ஜேர்னி ரொம்பவே ஃபன் அண்ட் இன்டராக்டிவா இருக்க போது உங்களோட. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் அடிச்சு விட்டு போங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃப்ளமிங்கோ வெர்சஸ் செல்சி. பெட்ரோ நெட்டோ 13th மினிட்லயே ஒரு இயர்லி கோல் ஸ்கோர் பண்றான். தேங்க் யூ அண்ட் குட் நைட் ரெண்டுமே ஒரே நேரத்துல சொன்னான் செல்சிக்கு. செல்சி ஏதோ இன்கம் டாக்ஸ் ரைடு வந்த மாதிரி போய் ஒளிஞ்சுக்கிட்டானுங்க ஃப்ளமிங்கோ கிட்ட. நீங்க ஃபைட் பேக்லாம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்கற மாதிரி 62nd and 65th மினிட்ல ஃப்ளமிங்கோ 2 கோல் அடிச்சு தாக்குறானுங்க. இது பத்தாதுன்னு செல்சி ஃபார்வர்ட் நிக்கோலஸ் ஜாக்சன் செர்ஜியோ ராமோஸ் மாதிரி ஏதோ சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வந்து நிக்கிறான். செல்சி டவுன் டு 10 men. அவ்வளவுதான். ஃப்ளமிங்கோ செல்சி பிளேயர்ஸ் கழுத்துல டாக் மாதிரி லீஷ கட்டி விட்டானுங்க. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இன்னொரு கோல் அடிச்சு மேட்சை சீல் பண்றாங்க ஃப்ளமிங்கோ. செல்சி மேனேஜர் மரேஸ்கா சைடுல இருந்து என்னென்னமோ கத்திக்கிட்டு இருக்கான். பட் செல்சி பிளேயர்ஸ் ஜாய்ஸ்டிக்கை புடுங்கி விட்ட கேம் மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. 3-1 victory for Flamengo. Next match பேன் மியூனிக் vs போகா ஜூனியர்ஸ். Now this one ஏதோ இயர்லி மார்னிங் ட்ரெயினுக்கு போற மாதிரி ஹாரி கேன் 13th மினிட்லயே ஒரு இயர்லி கோலை ஸ்கோர் பண்றான். இந்த பிரேக்ஃபாஸ்ட் டைமர்லாம் வைக்கணும்னு அவன்கிட்ட சொல்லிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு பங்க்சுவலா இருக்காப்ல. பட் போகா ஜூனியர்ஸ் ஐ ரியலி லவ் இட் மேன். 65th மினிட்ல கோல் அடிச்சு ஈக்குவலைஸ் பண்றாங்க. பேன் மியூனிச் 75% பொசஷன் வச்சிருக்காங்க. இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்க தெரியுமா இந்த பொசசிவா அந்த மாதிரி பால போகா ஜூனியர்ஸ் கிட்ட தரவே இல்ல. பட் இருந்தாலும் ஷாட்ஸ் ஆன் த டார்கெட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4. வாட் ஆர் தே டூயிங் மேன்? பிளேயிங் கேண்டி கிரஷ் வித் த பால். எனிவே 85th மினிட்ல மேட்ரிக்ஸ் கிளிச் ஆன மாதிரி எங்க இருந்தோ வந்து மைக்கேல் ஆலசே சடனா பாப் அப் ஆகி ஒரு கோல் அடிக்கிறான். ஆப்வியஸ்லி அது வின்னராவும் ஆகுது. ஏதோ ஸ்னீக் பண்ற மாதிரி வின் பண்ணிட்டு போயிட்டாங்க பேன் மியூனிச். ஆர்பி ஜால்ஸ்பர்க் vs அல் ஹிலால். ஹானஸ்டா சொல்றேன் இந்த செவுத்துல அடிச்ச பெயிண்ட் ஸ்லோ மோஷன்ல காயறத பாக்குறதுக்கு எவ்வளவு மொக்கையா இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 0-0 டிரா. அல் ஹிலால் 2 கேம்ஸ் ப்ளே பண்ணிருக்காங்க. ரெண்டுமே டிரால தான் முடிஞ்சிருக்கு. 2 பாயிண்ட்ஸ். சால்ஸ்பர்க் அண்ட் ரியல் மேட்ரிட் ஒரு கேம் வின் ஒரு கேம் டிரான்னு லிட்டரலி 4 பாயிண்ட்ஸ் ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு டீமுமே அவங்களுக்கு மேல இருக்கிறப்போ ப்ராபபிலி தே நீட் அ மிராக்கிள். இல்லனா VAR தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்லனா இன்னொரு வழி இருக்கு. ரேபிடோ புடிச்சு ஸ்ட்ரைட்டா ரவுண்ட் ஆஃப் 16க்கு போக வேண்டியது. இன்டர் மியாமி vs பால்மைராஸ். இந்த மேட்ச் லிட்டரலி சொல்றேன் ஒரு சூப்பரான மேட்ச். 2 கோல் அடிச்சு இன்டர் மியாமி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லீட் எடுக்குறாங்க. பால்மைராஸ் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்தப்போ எல்லா பிளேயரும் ஏதோ ஹீரோ மாதிரி ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தோ ஷாட் அடிக்கிறானுங்க. எங்க இருந்தோ ஒரு ஹீரோ பாஸ் போடுறானுங்க. என்ன பண்றானுங்கன்னே தெரியல. எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. பட் ஒரு ஃபைட் பேக் பண்ணி பால்மைராஸ் 2 கோல் அடிச்சு 2-2ன்னு மேட்ச் டிரா ஆகுது. ரெண்டு டீமும் குரூப்பை டாப் பண்ணி நாக் அவுட் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆகுறாங்க. மீன்வைல் அல் அஹ்லி vs போர்ட்டோ மேட்ச் வாஸ் கேயோஸ். இது ஃபுட்பாலா இல்ல ஐபிஎல்லாங்கிற மாதிரி மாறி மாறி கோல் அடிச்சு 4-4ன்னு ஒரு டிரா பண்றாங்க. டிஃபெண்டிங்னா என்னன்னு தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி கோல் அடிச்சிட்டு இருக்காங்க. மேட்ச் ஃபுல்லாவே வைப் தான். ஃபைனலி பேன் மியூனிக் vs பெனிஃபிகா. இந்த வாட்டி பேன் மியூனிக் எதிரா பெனிஃபிகா 13th மினிட்ல ஒரு இயர்லி கோல் அடிச்சு லீட ஸ்கோர் பண்றாங்க. ஒன்ஸ் அகைன் சொல்லி வச்ச மாதிரி 73% பேன் மியூனிக் பொசிஷன் வச்சிருக்காங்க பால. பட் 4 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். என்னடா இது ரெண்டு மேட்ச்லயும் ஒரே மாதிரி இருக்கு. நைட் டைம்ல இந்த கொசு தொல்லலாம் பயங்கரமா இருக்கும். அதுவே அவ்வளவு த்ரெட் காமிக்குது. டோரை ஓபன் பண்ணவே முடியல. நீங்க என்னடா மேட்ச் ஃபுல்லா பால் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. பெனிஃபிகா குரூப்பை டாப் பண்ணி ரவுண்ட் ஆஃப் 16க்கு குவாலிஃபை ஆகுறாங்க. அண்ட் லேட்டா ரெண்ட் கொடுத்த மாதிரி பேன் மியூனிக்கும் ரவுண்ட் ஆஃப் 16க்கு குவாலிஃபை ஆகுறாங்க. ரைட். இப்போ 8 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க ரவுண்ட் ஆஃப் 16க்கு. ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஜூசியா இருக்க போகுது. கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் மாதிரி இங்கே ஒரு பிரேசிலியன் சிவில் வார் நடக்க போகுது. பிகாஸ் போட்டஃபோகோ vs பால்மைராஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச். திஸ் இஸ் கோயிங் டு பி திவாலி அண்ட் ஹோலி டுகெதர் பிகாஸ் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபயர் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் பெனிஃபிகா vs செல்சி. செல்சி ஒரு ரிடம்ஷன் ஆர்க்கா மாறப்போதா இல்ல ஹியூமிலியேஷன் ஆர்க்கா மாறப்போதான்னு இனிமே தான் தெரியும். பிகாஸ் பெனிஃபிகா ஷார்ப்பா இருக்காங்க அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரக்சர்டாவும் இருக்காங்க. நெக்ஸ்ட் PSG vs இன்டர் மியாமி. மெஸ்ஸி அவனோட ஓல்டு கிளப்பை ஃபேஸ் பண்ண போறான். நான் இப்ப சொல்றேன் இந்த கேம் தான் ரவுண்ட் ஆஃப் 16ஓட பிளாட் பாயிண்ட். பட் டாக்டிக்கலி பார்த்தா PSG தான் ஆன் பேப்பர்லயும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பேன் மியூனிக் vs ஃப்ளமிங்கோ. பேன் மியூனிக் கண்டிப்பா பிராக்டிஸ்ல இந்த ஷூட்டிங் புக்ஸ்லாம் போட்டு பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் ஷாட்ஸே அடிக்காம பால் வச்சுக்கிட்டு என்ன பண்றானுங்கன்னே தெரியல. ஃப்ளமிங்கோ இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்பவே பயங்கரமா இருக்கானுங்க. அவங்க ரொம்பவே சீரியஸாவும் தெரியுறாங்க. உங்க பிரெடிக்ஷன்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு நெக்ஸ்ட் 8 டீம்ஸ் டு குவாலிஃபை ஃபார் ரவுண்ட் ஆஃப் 16 அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 8 டீம்ஸ்ல யாரு இந்த 4 மேட்சஸ் ஜெயிக்க போறா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. டோர்னமெண்டோட டார்க் ஹார்ஸ் யாரு அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிரெடிக்ஷன் ஆஃப் கிளப் வேர்ல்ட் கப் வின்னர். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. கிளப் வேர்ல்ட் கப் நாக் அவுட் மேட்சஸ் அண்ட் ஃபைனலா நம்ம லைவ்ல வாட்ச் அலாங் பண்ண போறோம். ரொம்பவே ஃபன்னியா இருக்க போகுது அண்ட் யூனிக்கா இருக்கும். Until the next time, keep the ball rolling.